ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி ஹியர். இன்னைக்கு ஆகஸ்ட் 4க்கான போஸ்ட் ட்ரேட் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மார்க்கெட்டில் வந்து அந்த சிஏ சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். ஸோ அதுபடி கடைசியில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்மளோட வியூ வந்து இன்றைக்கி புல்லிஷாக தான் இருந்துச்சு. நான் இந்த ட்ரேடிங் சார்ட்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நேற்று க்ளோசிங்கும் இன்றைக்கி ஓப்பனிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால நான் ட்ரேடிங் வியூவில் காட்டுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், புல்லிஷ் இருக்கனால நமக்கு நல்ல சப்போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு டபிள்யூ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் எதிர்பார்த்தேன். இல்லைனா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணி அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த ரிவர்ஸ் எல்லே எடுத்துடலாம். இதுதான் என்னோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாகவே இவ்வளோ பெரிய மொமெண்டம் அந்த சார்ட்டில் காட்டின மாதிரி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணேன், ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிருச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சின்னதாக அங்கேயே ஒரு ஸ்விங் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த 935 கேண்டில் வந்து சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணுச்சு. சப்போர்ட் க்ரியேட் பண்ண உடனே இமிடியேட்டாகவே ஒரு பவர் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே மூவிங் ஃபார்வர்டாகவே போயிட்டே இருக்குது. ஒரு நல்ல ஃபால் டேவே வரல. அப்படி வந்தால் கூட அந்த க்ளோசிங் செஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம புல் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இருந்தாலும் கூட லாஸ்ட் 2 டேஸாக நான் வந்து பியரில் தான் ஸ்லைட்லி இருந்தேன், ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் இல்லாதனால. இன்றைக்கி நான் வந்து நேற்று மொமெண்டம் பார்த்த உடனே நான் இன்றைக்கி புல்லிஷாக வியூ வச்சுக்கிட்டேன். இந்த சப்போர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஹைக்கு போகாமல் இங்கேயே ரிஜெக்ட் ஆகிட்டு அகெயின் வந்து லோ உடச்சிருச்சு. லோ உடச்ச உடனே நான் நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன் நான் என்னோட பிளான் என்னவா இருக்குன்றத. ஸோ வந்து இஃப் மார்க்கெட் சஸ்டெயின் டேஸ் லோ ஃபார் சம் டைம் எக்ஸ்பெக்டிங் இட் கேன் கோ டில் 24,650 லெவல்ஸ்ன்னு போட்டிருந்தேன். ஸோ என்ன மீனிங்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹையை தொடாமல் அப்படியே லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இமிடியேட்டாகவே அந்த ஹையை திரும்பி ரெக்கவர் ஆகாது. மார்க்கெட்டுக்கு சின்ன ஒரு கன்சால்டேஷன் இது மாதிரி தேவை. அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஜோன், இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா 935 லோ, அந்த லோவை இந்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சு பார்த்தீங்களா 1030 கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்தேன். சின்ன கன்சால்டேஷன் எதிர்பார்த்துட்டு பிரேக் அவுட் ஆகுன்னு பார்த்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு இந்த லோ உடச்சிட்டு திரும்பி இந்த ஹைக்கிட்ட போச்சு. அப்பயே முடிவு பண்ணிட்டேன், இன்னும் இந்த மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஃபேவர் பண்ணல, புல்லிஷ்க்கு இன்னைக்கு ஃபேவர் பண்ணல, இன்னைக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க போகிறான் அப்படின்றது என்னோட வியூவாக இருந்துச்சு. ஸோ திரும்பி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்னை போட்டேன். ஸோ இப்போ கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்லேருந்து இதை பிரேக் பண்ணிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பட் மார்க்கெட் என்ன பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாகவே ஹை போயிட்டு அப்படியே செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செல் ஆஃப் ஆக ஆரம்பித்தோடனே இப்போ நமக்கு வந்து நம்ம புல் வியூவில் இருக்கனால நமக்கான சப்போர்ட் கிரியேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இல்லாதன்ற பட்சத்தில் இல்லைனா இத்தனை நாள் எதிர்பார்த்த அந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேவாக இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நான் வந்து சப்போர்ட்டை எதிர்பார்த்தேன் ஸ்ட்ராங்காக. பட் ஆனால் மார்க்கெட் அகெயின் சப்போர்ட்டு சின்னதாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, எப்பவுமே சொல்லேன் இவ்வளோ பெரிய மொமெண்டம்கான ஒரு சப்போர்ட் தான் தவிர இது வந்து ரிவர்சல் கிடையாது. இந்த மாதிரி க்ரீன் கேண்டில் வர்றது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகாது. ஜஸ்ட் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வந்திருக்குன்னா இந்த கேண்டில் வந்து அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு. ஸோ அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக பார்த்தேன். அகெயின் மார்க்கெட் ஹை செட் பண்ணிவிட்டு திரும்பி லோ பிரேக் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு செல் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து புல்லு. பட் ஆனால் இவ்வளோ நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண பியர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கான் இது வரைக்கும். ஸோ அப் டு ஒரு 130 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு மார்க்கெட் வந்து செட்டப் தர மாதிரியே தெரில. ஸோ அதை வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். லெட்ஸ் மார்க்கெட் கிரியேட் த ஸ்ட்ராங் சப்போர்ட் அட் ஃபர்ஸ்ட், தென் வில் பிளான் ஃபார் த ட்ரேட். Finally a healthy retracement happening after long bullish days to attract new buyers. ஸோ இன்றைக்கி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணல ட்ரேடை. ஸோ இன்றைக்கான பொசிஷன்ஸ் காட்டுறேன், ஆர்டர்ஸ் காட்டுறேன். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாட்டி கூட மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறது வந்து ஒரு நல்ல சைன். நம்ம கீழே நாளைக்கெல்லாம் மார்க்கெட் ஓரளவு கீழே முடிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே கூட நம்ம பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கீழே போகாது, ஃபர்தராக மேலே போயிட்டு தான் கீழே போகணும் அப்படி போகிறன்ற பட்சத்தில். ஸோ இதுதான் நாளைக்கான பிளானாக எனக்கு இருக்கும். இன்னும் மார்க்கெட் முடியல, நம்ம மார்க்கெட் முடிஞ்சால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்க, அதில் எக்ஸ்பிளைன் இட். தேங்க்யூ, பை.